நெற்றிக்கண் தியான மையத்தின் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்கின்றேன். சிலர் கேட்டிருக்காங்க, அப்போ இவ்வளோ மகான்களும் இவ்வளோ சித்தர்களும் தொலைதூரமாக தீட்சை கொடுக்கல, நீங்கள் மட்டுமே கொடுத்துருக்கீங்களே, அப்போ நீங்கள் அவங்கள விட நீங்கள் சிறந்தவங்களா? அப்போ நீங்கள் பெரிய தவத்தில் உயர்ந்திருக்கீங்களா? இல்லை மகான்கள் இவங்களெல்லாம் நீங்கள் உயர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. அவங்க விட்டு போன ஒரு பணியை நான் தொடர்ந்து செய்கிறேன், அதுதான் உண்மை. இது ஒரு பணி தான் சொல்கிறேன். ஆனால் அவங்க விட்டு போயிருக்காங்க. இந்த காலங்களில் அந்த காலங்களில் அந்த தொலைத்தொடர்பு தியானங்கிறது இருந்திருக்கு. அந்த விசுவாசத்தோடு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அவங்க நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சு. அது காலப்போக்கில் அதெல்லாம் மறைஞ்சிடுச்சு. அந்த சூட்சுமங்கள்லாம் எல்லாமே விட்டுட்டாங்க. இன்றைக்கி அதை நான் திரும்பவும் அதெல்லாம் படித்து அதெல்லாம் உணர்ந்து எனக்குள்ள அதை தெளிவு ஏற்பட்டு எனக்கு அந்த அனுபவங்களாக ஏற்பட்டு மற்றவங்களுக்கு அந்த பயிற்சிகளை கொடுத்து அதை நான் அந்த பயிற்சிகளை நிறைவு செய்து இது எல்லாருக்கும் கொடுக்க முடியுன்ற பல பரிசோதனைகளுக்கு பிறகு தான் நான் வெளிப்படையாக இதை வந்திருக்கேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி விஞ்ஞான யுகங்கள் வளர்ந்துருக்கு. அந்த விஞ்ஞான யுகத்தை பயன்படுத்திக்கிறேன், அதுதான் உண்மையாக முக்கியம். அந்த காலத்தில் வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ இல்லை டெலிஃபோனோ எதுவுமே இல்லை. அதனால் அதை அவங்க பயன்படுத்தலை. அது இருந்திருந்தால் கட்டாயம் அவங்களும் பயன்படுத்தியிருப்பாங்க. இன்றைக்கி இந்த பயிற்சியை நான் அந்த மாதிரி டெக்னாலஜியை வச்சு தான் நான் இந்த பயிற்சிகளே கொடுக்குறேன். வாட்ஸ்அப் கிளாஸ் நடத்துறது, தீட்சை கொடுக்கறது, இதையெல்லாம் நேரடியாக இப்போ யூடியூப்லேயே பார்க்குறோம். நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது உங்கள் உருவத்தை பார்க்குறோம், சந்திக்கிறோம். இதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. இதெல்லாம் தான் நமக்கு அது முக்கியமாக இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் நான் அந்த டெக்னிக்கலை யூஸ் பண்ணி இந்த தீட்சையை கொடுக்குறேன். இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாருமே இந்த பயிற்சியை செய்வாங்க. இன்றைக்கி நான் மட்டும்தான் கொடுக்குறேன்றதை விட அகம்பாவத்தோடு சொல்லலை, அந்த முயற்சியை பண்ணுறேன். இது எப்படியாவது இது எல்லாருக்கும் போய் சென்றடையணுன்றத ஒரு பயனுள்ள ஒரு விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறத நான் அதை செய்கிறேன். இனி வரக்கூடியவங்களும் இதை செய்வாங்க, இந்த பயிற்சியை பின்தொடர்வாங்கங்கிறது எனக்கு எந்த விதத்துலையும் இல்லை. இன்றைக்கி எல்லாருமே ஆன்லைன் வந்துடுச்சு. அதனால் ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் இதை கொடுக்க முடியும். இந்த பயன்பாட்டை நான் கொடுக்குற இந்த சிஸ்டத்தை, நான் கொடுக்குற இந்த பயிற்சி முறைகளை, இந்த பாடத்திட்டங்களை இதை முறைப்படுத்தி இதை சிறப்பான முறையில் செஞ்சுருக்கேன். இதை நான் மட்டுமே செய்யலை. இது பரஞ்சோதி மகானும் என்னுடைய குருவும் அவங்களுடைய ஆதரவுகளோட அவங்களுடைய நிலையிலிருந்து தான் நான் இந்த பயிற்சியை கொடுத்துட்ருக்கேன். இந்த பயிற்சி இனி எல்லோரும் கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. ஏன்னா வேறு வழியே கிடையாது. இந்த பயிற்சி முறைகள் அப்படிப்பட்ட ஒரு பலன்மிக்க ஒரு பயிற்சி. ஏதோ ஒரு விஷயங்களை எல்லா குருமார்களும் எனக்கு இதுதான் தெரியும், இதுதான் செய்கிறேன், நான் தான் சிறந்தவன் அப்படிங்கிறது எல்லாருமே இருக்காங்க. இன்னும் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முயற்சி செய்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதனால் நான் முதற்கட்டமாக இதை கொண்டு போகிறேன். இது எல்லாரும் எதிர்காலத்தில் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த பதிவு யூடியூப்பில் நான் இன்றைக்கி பதிவிட்டிருக்கேன். இனி எல்லாருமே இந்த ஆன்லைன் தீட்சைங்கிறத எல்லாரும் கொண்டு வருவாங்க. பயிற்சி முறைகள் கொண்டு வரதான் போகிறாங்க. அதில் சில போலியானவர்களும் வரத்தான் செய்வாங்க. அது நாம் ஒன்றையும் தவிர்க்க முடியாது. நீங்கள் ஏமாந்துடாதீங்க. பக்குவப்பட்டோலை நிலையில் இருக்கிறவங்ககிட்ட பயன்பாட்டுக்கு வருங்க. ஏன்னா நான் பக்குவப்பட்டனா இல்லையான்றதை விட பக்குவப்படுத்திக்கிறதுக்கு நான் பல கட்ட முயற்சிகளை நான் செய்தேன். நானும் சாதாரண மனிதன் தான். ஆனால் அந்த மனிதனிலிருந்து நம்ம மேம்பட்ட ஒரு மாமனிதனாக ஆகிறதுக்கான முயற்சிகளை தான் நான் செஞ்சுட்டு இந்த நிலையை நான் அறிஞ்சிருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். என்ன மாமனிதன்னா என்னன்னா, மற்றவங்கள விட நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருப்போம். ஒரு புரிதல் இருக்கும், இறைவன்னா என்னான்னு ஒரு புரிதல் இருக்கும். எல்லோரும் போய் கோவிலில் போய் வணங்குவாங்க, நான் எனக்குள்ளே வணங்குவேன். இதுதான் மாமனிதனுடைய நிலை. எல்லார்கிட்டையும் கோவிலில் போயிட்டு இல்லை கடவுள்கிட்ட போய் எனக்கு அதை கொடு இது கொடுங்க, நான் அதெல்லாம் கேட்குறதில்ல. நான் செய்கிற வினைகள் எனக்கு தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்படி பல விஷயங்கள்லாம் இது போல தான் இருக்குது. இந்த பகுத்தறிவோடு இருந்து சிந்திச்சு பாருங்கள், அப்போ தான் சிறந்தது. பகுத்தறிவு இல்லாமல் போகணும். அந்த உயர்ந்த நிலைக்கு போகும்போது அந்த பகுத்தறிவு அங்கே பயன்படாது. அது வேற. ஏன்னா இதில் பல படிகள் இருக்குது. அந்த படிகளை நம்ம தாண்டி போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சந்தோஷம்.